ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பெரி. சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ பாலிசி இருக்குது. நாளைக்கு பேங்க் நிஃப்டி வால்டிலிட்டி கொடுக்க சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் மார்னிங் லெவல்ஸ் அப்டேட் பண்ணோம் 9 o'clock. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10 o'clock வந்து சொல்லியிருந்தோம் 22,800 எபோ சப்ஸ்டைன் சிஇ சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க, 22,700 பிலோ பிஇ சைடு ஸ்கேல்ப் ட்ரேட் ஒன்லி அப்படின்னு போட்டிருந்தோம். மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இதை பிரேக் அவுட் ஆகும்போது ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் இன்னைக்கு நிஃப்டியில் கேட்ச் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 22,700 கால் பார்த்தீங்க அப்படின்னா நான் 10 o'clock சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல வெயிட் பண்ணி கன்சால்டேஷன் ஆகி பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் அப்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருந்தோம். 4900 49,200 பிரேக் டவுன் ஆச்சுன்னா 49,000 போகிற வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா மல்டிபிள் டைம் இந்த 49,200 சப்போர்ட் இருந்துச்சு. ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா 200 பாயிண்ட்ஸ் ஃபாலோ வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த டார்கெட்டும் அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கோட ட்ரேட் செட்டப் பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 22,900 ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து எலெக்ஷன் அப்போ ரீடெஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ ஆச்சு. எக்ஸாக்டாக வி ஷேப் ரெக்கவரியில் அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. எகைன் அந்த இடத்துல ரிஜெக்ஷனில் இருக்குது. இப்போ வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இன்னைக்கு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22,650 மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுக்குது. அழகாக இங்கே வந்து பையஸ் மார்க்கெட் புஷ் பண்ணுறாங்க. எகைன் இங்கே ஒரு பையஸ் அழகாக இங்கே பையிங் புஷ் பண்ணுறாங்க. இப்போ நாளைக்கு எப்படி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட்டில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ட்ரேட் ஆச்சுன்னா ஜஸ்ட் இன்னைக்கு செகண்ட் ஹாஃபில் நடந்தமா அப் சைட் டவுன் சைடில் ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் பண்ணி 22,880க்கு மேலே இந்த ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆகி அழகாக ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா 23,050 வரைக்கும் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைட் ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,000, செகண்ட் டார்கெட் 23,050 வரைக்கும் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைடு ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ணலாம். செகண்ட் சினாரியோ, இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணால் கூட வெயிட் பண்ணுங்கள். இந்த 850க்கு மேலே 22,850க்கு மேலே சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகுது அப்படின்னா மினிமம் எஸ்எல் வச்சு அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் அதே டார்கெட் கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த 650 640ங்கிறது மல்டிபிள் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிட்டு 650க்கு மேலே க்ளோஸ் வர முடியாமல் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா தான் எகைன் ட்ரெண்ட் வந்து டவுன் சைடு போகிறதுக்கு 500 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இதுதான் புட் ஆப்ஷன் சைடோட மொமெண்டம் ட்ரேட். நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்டர்னை இப்படியும் ட்ரா பண்ணி பார்க்கலாம். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பையிங்கில் வந்து ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ட்ரேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும்போது அப்சைடில் ரிஜெக்ஷன் மல்டிபிள் டைம் அந்த 900ல் ரிஜெக்ஷன் வருதுன்னா மார்க்கெட்டோட பேட்டர்ன் இப்படி இருக்கும். 750க்கு பிலோ பிரேக் டவுன் ஆகிட்டு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் 650 வரைக்கும் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பி சைடில் இந்த மொமெண்டமை கேட்ச் பண்ண முடியும். இன்கேஸ் ப்ரைஸ் அப் சைடில் ட்ரேட் ஆகிட்டு இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட், ஏன்னா இங்கே மல்டிபிள் டைம் சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் இதுவும் பிரேக் ஆயிடுச்சுன்னா தான் ஒரு மொமெண்டம் ட்ரேட் புட் ஆப்ஷன் சைடில் 500 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியில் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஜோன் 650 to 850 கன்சல்டேஷன் ஜோனு ஒன்ஸ் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுன் நடந்தால் மொமெண்டம் ட்ரேட் கிடைக்கும். இது 880க்கு மேலே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா அழகாக கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். 650 கீழே பிரேக் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இன் பிட்வீனில் இந்த மாதிரி பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அழகாக 20 பாயிண்ட்ஸ்க்கு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்செக்ஸில் ஃபஸ்ட்டு இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சென்செக்ஸோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற சென்செக்ஸ்க்கு ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 345 370 ஆல்மோஸ்ட் 600 710 rupees இருக்குது ப்ரீமியம்.
நாளைக்கு ஓப்பன் ஆனால் கூட அட்லீஸ்ட் ஒரு 650க்கு ஓப்பன் ஆகலாம். சென்செக்ஸில் 75,200 75,000 to 75,200 மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன். ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டைன் பண்ண முடியாமல் ஃபெயிலியர், ஒன்ஸ் கேப் அப்பில் வச்சோம் செல்லிங் ப்ரெஷர். அதே இடத்துல மார்க்கெட் இருக்கு. குரூசியஸ் ரெசிஸ்டன்ஸில் சென்செக்ஸ் இருக்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சென்செக்ஸ் வந்து டவுன் சைடில் 74,500 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன் ஒன்ஸ் இப்போ வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் 75,200 டு 75,700 இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் எடுத்திங்கன்னா ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது. செகண்ட் வந்து மார்க்கெட்டில் கன்சால்டேஷன் ஆகி ப்ரீமியம் டிகே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 75,300 எபோ மார்க்கெட்டில் கன்சால்டேட்டட் 75,300 எபோ ஃபோக்கஸ் ஆச்சு அப்படின்னா, பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் 75,600 வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட இது வரைக்கும் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்பிட்வீனில் இந்த ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ப்ரீமியம் டிகே ஆகிட்டு எண்ட் ஆஃப் த டேல தான் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சேம் நெஃப்டிக்கு என்ன பேட்டர்ன் சொன்னோம் அதே தான் சென்செக்ஸுக்கு சேம் அதே மாதிரி ட்ரேட் ஆகும். பிரேக் டவுன் ஆகணும்னாலும் டவுன் சைடில் ஏதாச்சும் பேட்டர்ன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஸ்கேல்ப் ட்ரேட் தான். அப் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மொமெண்டம் ட்ரேட். 74,500 கீழே வரும்போது தான் ஒரு மொமெண்டம் ட்ரேட். 74,000 வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட். அதனால நாளைக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்குதுன்னா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இந்த 75,100 to 200 மல்டிபிள் ரிஜெக்ஷன். ஒன்ஸ் ரிஜெக்ஷன் மேலே சஸ்டெயின் ஆகுறது கேண்டில் இன்ஃபர்மேஷன் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் பாருங்க, கேண்டிலோட இன்ஃபர்மேஷன் கேண்டில் பாதி லெவல் இந்த மாதிரி பிரைஸ் சப்ஸ்டைன் ஆச்சு அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட். அதே மாதிரி நாளைக்கு பிரேக் அவுட்ல இந்த மாதிரி சப்ஸ்டைன் ஆகி ஒரு ப்ரீமியம் கேண்டில் இருந்துச்சுன்னா அந்த கேண்டிலோட ஐல என்ட்ரி எடுங்க. கேண்டிலோட லோல ஸ்டாப் லாஸ் போயிட்டு ஒரு மொமெண்டம் ட்ரேட். 74,500 ஃபர்ஸ்ட் டார்கெட், 75,600 வரைக்கும் செகண்ட் டார்கெட். புட் ஆப்ஷன்ல மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன் சினாரியோ இருக்கணும். 74,700 பிலோ இது பிரேக் ஆகணும். பிரேக் ஆச்சுன்னா 74,000 வரைக்கும் 400 வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ஸ்கேல்ப் ட்ரேட். அது பிரேக் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ண முடியும். சம்டைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மார்க்கெட் ஃப்ளாட்டோ இல்லை ஸ்லைட் கேஜ்லேயே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு சப்ஸ்டெயின் ஆகுதான்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க. சப்போஸ் ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கும். அதே மாதிரி டவுன் சைடில் பிரேக் டவுன் ஆகிட்டு டக்குன்னு வி ஷேப் ரெக்கவரி ரிவர்ஸ் ஆயிரும். அதனால பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். இந்த பேட்டர்ன் விட்டு பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கும்போது ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி இருக்கனால மார்க்கெட் வால்டிலிட்டியாக இருக்கும். 49,700 ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆனோடனே செல்லிங் ப்ரெஷர். நம்ம கீழே டவுன் சைடில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 49,000 சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த 49,000 இருந்து 49,400 ட்ரேட் ஆச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். அப்சைட் டவுன் சைட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும். 49,400 எபோ சப்ஸ்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் டவுன் ஆகி சப்ஸ்டைன் ஆயிடுச்சுன்னா ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா இந்த மொமெண்டம் ட்ரேட் இந்த ரிஜெக்ஷன் வரைக்கும் அழகா ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேடு ஃபோக்கஸ் பண்ணலாம். எகைன் இதுவும் பிரேக் ஆகி சப்ஸ்டைன் ஆயிடுச்சுன்னா நேராக 50,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி நாளைக்கு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஒரு சினாரியோ. செகண்ட் சினாரியோ சேம் டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் இந்த 49,000 பிரேக் பண்ணணும். 49,000க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் எகைன் பிரேக் ஆனாதான் 48,600 ஃபர்ஸ்ட் டார்கெட், 48,400 செகண்ட் டார்கெட் வரைக்கும் புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் மினிமமாக இருக்கும். இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அதனால் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பெருசாக இருக்குது. இல்லைனா 300 பாயிண்ட்ஸ் மொமெண்டமாக அழகாக கேட்ச் பண்ணலாம். இந்த இன்பிட்வீனில் ட்ரேட் பண்ணவே இந்த 400 பாயிண்ட்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா பேட்டர்ன் இப்படி ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆயிரும். ட்ரெண்ட் லைன் இப்படி வந்துடும்.
இந்த ட்ரெண்ட் லைனில் கன்சால்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகும். அதனால வெயிட் பண்ணி 49,400 டு 49,000 மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்கிறது அட்வைசபிள் கிடையாது. இன்கேஸ் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடந்தால் எடுக்கலாம். தேர்ட் சினாரியோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அழகாக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திங்கன்னா 49,400 வரைக்கும் இந்த ரிஜெக்ஷன் வரைக்கும் ஒரு ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் இந்த 49 கீழே தான் ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரிஜெக்ஷனில் வரும்போது 49,700 இந்த ரிஜெக்ஷனில் வரும்போது இங்கே என்ட்ரி இருந்துச்சுன்னா இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு 49,400 வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ஸ்விங்கு தேர்ட் அட்டம்ப்ட்ல பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஃபோர்த் அட்டம்ப்ட்னா பிரேக் ஆயிரும். தேர்ட் அட்டம்ப்ட்ல பிரேக் ஆச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் பிரேக் ஆகலைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இங்கே வரும்போது புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இன் பிட்வீனில் இருக்க எல்லாமே கால் ஆப்ஷன் ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.